ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவி ரிசீவரை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏவி ரிசீவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ இப்படி வேணும், இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை வந்து சொல்லியிருந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீக்கர்ஸோட இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த ஸ்பீக்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மாற்றி செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீக்கர்ஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க டிரான்ஸ்ஃபார்மருமே ஒரு செமையான ஒரு நல்ல குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர். அதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் போட்டிருக்க போர்ட்ஸு, இதில் போட்டிருக்க டிரான்ஸ்ஃபார்மர், இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இந்த ஏவி ரிசீவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏவி ரிசீவரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா FT008ங்கிற ஃபியூடெக்கோட டிஎஸ்பி கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா HDMI ஆடானும் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த HDMI ஆடான் யூஸ் பண்ணதுனால தான் இது வந்து ஒரு ஏவி ரிசீவருங்கிறோம். ஆடியோ வீடியோவை ரிசீவ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா HDMI இன்னும் இருக்கும், அவுட் இருக்கும், ARC இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ப்ராசஸர் போட்டு ஒரிஜினல் டால்பி டிடிஎஸ் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த கிறிஸ்டல் ஐசிலே மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஎஸ்பி ஐசி, ஒரு டிஎஸ்பி போர்டு கிட் இந்த போர்டு. ஸோ இந்த கிட்டு வந்து தனியாக வேணும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையராக செஞ்சு தரனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் என்ன கேட்டார்னா, எனக்கு வந்து எந்த ஒரு விஇ மீட்டரோ எதுவுமே எனக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஆம்பிளிஃபையர் நார்மலாக இருந்தாலே போதும், விஇ மீட்டர் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உள்ள வந்து என்ன வாட்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம், அப்புறம் பவர் ஆம்ப்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கெப்பாசிட்டர்ஸில் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆம்பிளிஃபையர் பார்த்துட்டு அந்த ஆம்பிளிஃபையர் வீடியோ ஷேர் பண்ணி கேட்கும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் ஆம்பிளிஃபையரோட இன்சைட் வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூடெக்கோட டிஎஸ்பி FT008 கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்பியில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி, கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கிட்டு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து HDMI இல்லாத கிட்டும் இருக்குது. அதில் வந்து OLED டிஸ்பிளே போட்டதும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த கிட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டலும் டிடிஎஸும் ரெண்டுமே ஒர்க் ஆகும். டிஜிட்டல் ப்ளஸும் அட்மாஸும் அது மாதிரி எதுவும் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதுக்கான கிட் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆடியோஸோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 சேனல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஆடியோஸுங்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து ஒரு ஹீட் சிங்கில் ஆரம்பித்து அந்த பிசிபி டபுள் சைடு பிசிபி போட்டதுலேருந்து அதில் போட்டிருக்க டிரான்சிஸ்டர் முதல் கொண்டு எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இதில் போட்டிருக்கோம். எல்லாமே ஒரு டிரான்சிஸ்டர் பேர் வாங்கினா கூட மார்க்கெட்டில் எது ஹை கிரேடாக இருக்கோ அந்த டிரான்சிஸ்டர் வாங்கி போட்டிருக்கோம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஹை கிரேட் டிரான்சிஸ்டர். ஏன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து இன்னும் விலை அதிகமாக இருக்கும், இங்கே கிடைக்கிறதில்ல யூஸ்வலாக. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹை கிரேட் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம இது வந்து சர்க்யூட் மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6 டிரான்சிஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், JBL சப்புக்கு. ஸோ இந்த 6 டிரான்சிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேங்க, இப்போ இந்த 6 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு 300 வாட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு 6 டிரான்சிஸ்டர் மூணும். இதில் வந்து எல்லாமே டொஷிபா வந்து 52001943 மாடலில் தான் பேரல் டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரிலேவும் கொடுத்துருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டு ப்ரொடக்ட் ஆகும். அதாவது நீங்கள் வந்து 2 ஒயர் ஷார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ரொடக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். பேர் கண்டக்டரை எடுத்து வெளியே விட்டுருப்போம். அதாவது இதுக்குள்ளேருந்து உள்ளே வரக்கூடிய அந்த காப்பர் கம்பி எடுத்து வெளியே விட்டுருப்போம். நீங்கள் வந்து கேட் ஸ்கேல் வச்சு எத்தனை ஆம்பியர்னு செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காப்பர் கம்பி எடுத்து வெளியே விட்டுருப்போம். இப்போ நம்ம ஸ்லீவிங் பண்ணியிருக்கோம் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணதுனால. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15063 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இதுவும், இன்னொன்று வந்து 15080 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 15080 வோல்ட் எதுக்காகனா 6 டிரான்சிஸ்டருக்கு 15063 வோல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணி நம்ம கிருஷ்ணா ஆடியோ சபுபிரியை வந்து இந்த 6 வேட்டுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் எந்நேரமும் ரன் ஆகிட்டு இருக்காமல் ஹீட்டான மட்டும் ரன் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஃபேன் கண்ட்ரோல் போட்டிருக்கோம்.
இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டு. ஸோ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட FT006 என்னமோ வரும் அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. ஸோ இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் நாய்ஸு, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வோல்டேஜ் டைரக்ட் பண்ணால் ப்ரொடக்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டர், டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்குங்கிறதுனால சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர், நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்கும், ஒரு தெளிவான ஆடியோ கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணா ஆடியோஸை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம நல்ல முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம இதை ரெடி பண்ணதை நாங்கள் ஆடியோ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டோம், சூப்பராக இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் டிஸ்பேச் பண்ண போகிறோம். டிஸ்பேச் பண்ணுற முன்னாடி ஒரு வீடியோவை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சூப்பரான ஒரு ஆம்பிளிஃபையருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும்னு நினச்சின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வாட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45ல் ஒரு 8 ஆம்பியரும் 24ல் ஒரு 10 ஆம்பியரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ 24ல் 10 ஆம்பியர் போடும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 240 வாட்ஸ் வந்துடும். அது இல்லாமல் 45ல் 8 ஆம்பியர் வேறு இருக்குது. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 300 வாட்ஸு, 350 வாட்ஸு, 375 அந்த மாதிரி வந்துடும். மொத்தமாக உங்களுக்கு வந்து 500-600 வாட்ஸ் உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் கிடைக்கும். இது வந்து பியூரான வாட்டேஜ். நம்ம வந்து 1000 வாட்ஸு, 8000 வாட்ஸு, 10,000 வாட்ஸு நம்ம சொல்லக்கூடாது. என்ன வாட்டேஜ் அதில் வருதோ அதை மட்டும் தான் சொல்லணும். ஸோ ப்ராப்பரான வாட்டேஜ், நல்ல குவாலிட்டியான ஆடியோ இருக்கும். இது கெயின் 10 கூட நம்ம வேணால் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்மளோட 5 சேனல் போர்ட்லேயே ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையர் அளவுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு யாருக்கோ தேவைப்பட்டதுனாலும் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்ல முறையில் ரெடி பண்ணி தரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம வீடியோஸ் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி நம்ம வீடியோஸ்லாம் ஷார்ட் வீடியோஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.